வணக்கம். எப்பயும் நம்ம வாழைக்காய் வச்சு பொரியல் ஃப்ரை அது மாதிரிதான் நம்ம வீட்டுல செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாழைக்காயை வச்சு குழம்பு செய்யறதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் கசகசா, 10-15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். இது மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காவை இது மாதிரி தண்ணியில அரைஞ்சு போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கருத்து போயிடும். தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கினோன்னு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்திடலாம். கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. இது கூட இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இப்ப வதக்கி அரைச்சதை இப்ப சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். காய் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது நம்ம நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.